அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மதியம் ரொம்பவே சந்தோஷமா கிளாஸஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. கிளாஸ் முடிஞ்சதும் சரி ஸ்டூடெண்ட் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போகும்போது ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா, மேம் இன்னைக்கு உங்களுடைய வேலை பர்மனண்ட் ஆக போகுதாமேன்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட மதிக்கு, ஏய் உங்களுக்கு எப்படிடா தெரியும்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் தெரியும் மேம், ஆல் தி பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஈவினிங் கேக் கட்டிங் பிளான் பண்ணியிருக்கோம் நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சரி முதல்ல காப்பி கையில் வரட்டும், அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு மதி அங்கிருந்து போறாங்க. ஸ்டாஃபோட ரூமுக்கு போறாங்க. அங்க போனதும் எல்லாரும் மதிக்கு அவ்வளோ பாராட்டு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா உங்க வேலை பர்மனண்ட் ஆக போகுது, நிஜமா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமா பேசிக்கிட்டு எல்லாம் இருக்காங்க. இதை கேட்ட மதிக்கு, எனக்கும் அப்படிதான் இருக்கு, எப்போ பர்மனண்ட் ஆகும் எனக்கும் தான் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு மதி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரஸ்பாண்டன்ட் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் ஸ்டாஃப் சொன்னதும் உடனே மதி குட் மார்னிங் சொல்லிட்டு கரஸ்பாண்டன்ட் கிட்ட போறாங்க. காஃபி கொடுக்குறாங்க. இதை கொடுத்ததும் மதிக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. இங்க பாருங்க மதி, உங்களுடைய வேலை பர்மனண்ட் ஆகல, கம்யூனிட்டியில எல்லாம் கேட்டோம் உங்களுடைய வேலைக்கு பர்மனன்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க. சார், நான் ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல டீச்சராக இருந்திருக்கேன், நான் நல்லா தான் இதுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், அப்படி இருக்கும்போது எதுக்காக சார் என்ன பர்மனன்ட் பண்ண மாட்டீங்கன்னு சொல்றாங்க. பர்மனன்ட் மட்டும் கிடையாது, டெம்பரவரி வேலையில இருந்தும் உங்களை ரிலீஸ் பண்றோம், நீங்க கிளம்பலாம்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் பயங்கர ஷாக் ஆகுது மதிக்கு. அழுதுகிட்டே தேங்க்யூ சார்ன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. ஸ்டாஃப் எல்லாருக்கிட்டையுமே சொல்றாங்க. இது கேட்டு ஸ்டாஃப்ங்க, என்ன மதி சொல்ற, நாங்க வேணும்னா கரஸ்பாண்டன்ட் கிட்ட பேசட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க. வேண்டாம், எனக்காக பேசி நீங்க எதுக்காக தேவையில்லாத கஷ்டப்படணும், விடுங்கன்னு சொல்லிட்டு மதி அங்கிருந்து போயிட்டு அவ்வளோ வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மதிக்கு மெசேஜ் ஆயிருது. குரூப் நம்ம ரேவதி ஜாயின் பண்ணியிருக்காங்க. மதி, மலர், ரேவதி இவங்க 3 பேரும் இருக்க மாதிரி குரூப் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதை கேட்டு மதிக்கு இன்னும் பயங்கர ஃபீல் ஆகுது. ரேவதி மலருக்கு மெசேஜ் பண்றாங்க. நீங்க எதனாலும் பேசலாம், நீ என்னை பத்தி பேசலாம், என் மாமியாரை பத்தி பேசலாம், உங்களை பத்தி பேசலாம், உங்க மாமியாரை பத்தி பேசலாம் நல்லா சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே மதி கேட்டுட்டு அழுதுகிட்டு தான் இருக்காங்க. அண்ணி நம்மனா பரவாயில்ல அண்ணி, இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா மதிக்கு அந்த பிரச்சனை கிடையாது, மதி வேலைக்கு போறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இல்லைன்னு சொல்லிட்டு மதி பத்தி பேசுறாங்க. மதிக்கு இது இன்னும் பயங்கர ஹர்ட் ஆகுது. பயங்கரமா ஒரு பக்கம் மதி ஃபீலும் ஆகிட்டு இருக்காங்க. இதை நினைச்சு ரொம்பவே வருத்தத்திலேயே நம்ம மதி இருக்காங்க. ரேவதி மலர் 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. மதி எதுவுமே பேசாம இருந்ததும் உடனே ரேவதி கேக்குறாங்க, மதி என்னாச்சு? மதி மெசேஜ் எல்லாம் பாக்குறா, ஆனா போன்ல மட்டும் பேசவே மாட்டேங்கிறா, மதி என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே மலர், நம்மள மாதிரியா மதி ஃப்ரீ டைம்ல தான் பண்ணுவான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே மதி அழுதுகிட்டே, என்ன வேலையில இருந்து பெர்மனன்ட் பண்ணல, என்ன வேலையில இருந்து தூக்கிட்டாங்க, நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, நான் பெர்மனன்ட் லெட்டர் வாங்கிட்டு வீட்டுல இதை சந்தோஷமா சொல்லலான்னு இருந்தேன், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மதி அவ்வளோ வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. நான் இப்ப பேச நிலைமையில இல்லைன்னு சொல்லி மதி அழுதுகிட்டே போனை கட் பண்றாங்க. திரும்ப ரேவதி ஒரு பக்கமும் மலர் ஒரு பக்கமும் மாறி மாறி கால் பண்றாங்க. அப்ப கூட மதி எடுக்கிறதே கிடையாது. உடனே சுரேஷ்க்கு மலர் கால் பண்றாங்க. சுரேஷ் வேற ஒரு கேஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறதுனால போன் எடுக்கிறதுல. திரும்பவும் மலர் பண்ணதும், அண்ணி சொல்லுங்க அண்ணி, என்ன விஷயம் சொல்லி கேக்குறாங்க. சுரேஷ், வேலையா இருக்கியா பிஸியா இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. வேலையில தான் அண்ணி இருக்கேன், நீங்க ஃபர்ஸ்ட் போன் பண்ணும்போது பிஸியா இருந்தேன், இப்ப ஃப்ரீயா தான் இருக்கேன், என்ன விஷயம் சொல்லுங்க அண்ணின்னு சொல்றாங்க. இல்ல, நான் மலருக்கு நாங்க எல்லாரும் குரூப்ல சேட் பண்ணிட்டு இருந்தோம், மதி அழுதுகிட்டே பேசினா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அவளை இன்னைக்கு பர்மனன்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமா இருந்தாலாம், பர்மனன்ட்டும் பண்ணலையா, வேலை விட்டும் தூக்கிட்டாங்க, அதை நினைச்சு அழுதுகிட்டே பேசிட்டு இருந்தா. சுரேஷ், நீ ஃப்ரீயா இருந்தா அவளை போய் பாருன்றாங்க. அண்ணி எப்படி அண்ணி, வேலையில இருக்கும்போது எப்படி அண்ணின்றாங்க. இல்ல சுரேஷ், அது உனக்கு ஃப்ரீயா நீ இருந்தீனா போன்னு சொல்லிட்டு போனை மலர் கட் பண்ணதும் சுரேஷ்கே ஒரு மாதிரி ஆகுது. உடனே சுரேஷ் காலேஜில் போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு மதியோட காலேஜுக்கு போறாங்க. அங்க பார்த்தா ஸ்டூடெண்ட் எல்லாரும், மேம் நீங்க தான் இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே எங்களுக்கு ஃபேவரட், நீங்க இல்லைன்னா எங்களால எப்படி மேம் படிக்க முடியும், எக்ஸாம் வேற வருது, நாங்க வேணும்னா போராட்டம் பண்ணட்டுங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாருங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் காலேஜுக்கு தான் வர மாட்டேன், நீங்க ஃபோன் பண்ணா கண்டிப்பா நான் எடுத்து பேசுவேன், எந்த டவுட்னாலும் எப்பனாலும் என்ன கேளுங்க, நாங்க கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மதி எல்லார்கிட்டையும் பேசி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இதை தூரத்துல இருந்து சுரேஷ் பார்த்துட்டு இருக்காங்க. மதி இந்த அளவுக்கு அழுது நான் பார்த்ததே கிடையாது, எல்லார்கிட்டையும் எதிர்த்து அப்படி சண்டை போடுருவேன், இவ்வளோ அழுதுட்டு இருக்காளா, இந்த வேலையை அவ்வளோ லவ் பண்றாளான்னு சொல்லிட்டு சுரேஷுக்கு தங்கரஞ்சு சொல்லிதான் இந்த வேலை மதிக்கு போனன்ற விஷயம் மைண்ட்ல வரவே கிடையாது. சுரேஷை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நினைப்பாவே இல்லை.
ஆனா மதி அழுதுட்டு இருக்கிறத பார்த்து சுரேஷும் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. அண்ணி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, என்னால வேலையில கான்சென்ட்ரேஷன் பண்ணவே முடியல. இல்ல நான் இந்த வேலையை நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷத்துல இருந்தேன். இதுக்காக நான் எத்தனை வருஷமா ஹார்ட் ஒர்க் பண்ணேன். கடைசியில எல்லாமே வீணாயிடுச்சுன்னு சொல்லி அவ்வளோ வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க மதி. உடனே சுரேஷ், இங்க பாரு, இப்போதைக்கு அதை பத்தி எதுவுமே நினைக்காத. நீ பாட்டுக்கு ஃப்ரீயா விடு. எல்லாம் நல்லதாவே நடக்கும். நம்பு, பாத்துக்கலாமான்னு சொல்லி சுரேஷ் மதியை கூட்டிட்டு போறாங்க. உடனே அங்க இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாரும், சார் தயவு செஞ்சு மதி மேடமை நல்லபடியா பாத்துக்கோங்க. அவங்க இந்த அளவுக்கு மனசொடைஞ்சு நாங்க பார்த்ததே கிடையாது. இத்தனை வருஷத்துல அவங்க எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்க, ஆக்டிவா இருப்பாங்க. அவங்க இப்படி இருந்து பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லி அனுப்புனதும் மதி ஒரு மாதிரி ஒடிஞ்சு போன மாதிரி இருக்காங்க. சுரேஷாலேயே அதை ஏத்துக்க முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 மாசத்துல மதி இந்த அளவுக்கு ஒடிஞ்சு போய் பார்த்ததே இல்ல சுரேஷ். அந்த அளவுக்கு மதி ஒடிஞ்சு போய் இருக்காங்க. சுரேஷும் எவ்வளவு சொன்னாலுமே மதியால அதை ஏத்துக்கவே முடியல, அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அந்த நேரம் பார்த்து தங்கராஜ் கால் பண்றாங்க. மாப்பிள்ள எங்கடா இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. கேஷ் விஷயமா வெளியே வந்திருக்கேன் மாமா, சொல்லுங்கன்றாங்க. இங்க பாருடா, உன் பொண்டாட்டி மதிய அடக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சுதா, அதை நான் செஞ்சுட்டேன். மதிக்கு வேலை பர்மனெண்ட் ஆக்குறதா சொன்னாங்க. பர்மனெண்ட் ஆயிட்டு இருந்தா கண்டிப்பா அவளை கையில கூட பிடிச்சிருக்க முடியாது. அதனால அவளை வேலையை விட்டு நிறுத்த சொல்லி நான் தாண்டா சொன்னேன். அதனால வேலையை விட்டு அவளை தூக்கியிருப்பாங்க. என்ன மாப்பிள்ள சந்தோஷமான்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்டதும் தான் சுரேஷுக்கு அந்த ஞாபகமே வருது. ஏன்னா தங்கராஜோட வீட்டுக்கு போகும்போது சுரேஷ் கிட்ட தங்கராஜ் சொல்லியிருப்பாங்க, மதிய வேலையை விட்டு தூக்கிடலாமான்னு சொல்லிட்டு. அதுக்கு சுரேஷ் எந்த ஒரு பதிலும் சொல்லாம தான் இருந்திருப்பாங்க. உடனே நினைச்சு பார்த்துட்டு, ஐயோ மாமாவோட வேலை தானா, இந்த விஷயம் இவளுக்கு தெரிஞ்சா என்ன நடக்க போகுதோ தெரியலையே, இந்த விஷயத்த தெரியாம பாத்துக்கணும்னு சொல்லிட்டு, மாமா நான் பிஸியா இருக்கேன் அப்புறம் பேசுறேன்னு போனை கட் பண்ணிட்டாங்க. இப்ப மதிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா என்னாக்க போகுது? சுரேஷுக்கு திரும்பவும் பிரச்சனையை மதி கொடுப்பாங்களா? சுரேஷோட வேலைக்கு என்ன பிரச்சனை மதி வைக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.